அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் நம்மள நெருங்கிட்டு இருக்க சமயத்துல இந்த படத்துக்கான ஹைப் ஒரு பக்கம் பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் ஒரு புது பிரச்சனையுமே கிளம்பி இருக்கு. அது என்னன்னா டாக்டர் டூம் எதிர்த்து நிக்கிற டாக்டர் டூமோட பிரச்சனை தான். இது டாக்டர் டூமுக்கான ஒரு பிரச்சனைன்றதை விட டாக்டர் டூம் எதிர்த்து நிக்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு கூட சொல்லலாம். டாக்டர் டூம்கே பிரச்சனையாவும் சவாலாவும் இருக்கிறது வேற யாரும் இல்ல, ஸ்கார்லெட் விட்ச் தான். மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல காட்டினதை விட ஸ்கார்லெட் விட்ச் உண்மையில ஒரு வில்லத்தனமான கேரக்டர்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் எம்சியூவை ரீபூட் பண்ணி மியூட்டன்ஸை வச்சு தான் கதை நகர போறதா மார்வல் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா காமிக்ல இந்த மியூட்டன்ஸ் மொத்த இனத்தையுமே ஸ்கார்லெட் விட்ச் மியூட்டன்ஸ்ல ஒருத்தர் கூட விடாம மொத்தமா எல்லாரையும் கொன்னு குவிச்சிருப்பாங்க. அப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க, நம்ம பார்க்காத ஸ்கார்லெட் விட்சோட ஒரு பயங்கரமான வில்லத்தனமான கேரக்டரும் ஸ்கார்லெட் விட்ச் கிட்ட இருக்கு. ஸ்கார்லெட் விட்சோட எம்சியூவோட கதைகளை தொடர்றதுக்கு மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்துல ரெண்டு வழிகளை ஸ்கார்லெட் விட்சோட கதையை தொடர்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒன்னு அவ அனுபவிச்ச துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் சரி செய்யறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பா. இன்னொன்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட வில்லனா ஸ்கார்லெட் விட்ச் மாறினது அமெரிக்கா சாவஸோட சக்திகளை பயன்படுத்தி அவளோட மகன்கள் உயிரோட இருக்கும் வேற ஒரு யூனிவர்ஸுக்கு இவ போக ஆசைப்பட்டதுதான் இவள ஒரு வில்லியா மாறுறதுக்கும் காரணமா இருந்திருக்கும். எம்சியோட தியரி படி வாண்டா ஃபியூச்சர்ல ஒரு வில்லனா மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. வாண்டா விஷன், அகதா ஆலலாங் இவங்க எல்லாரும் மாயாஜாலங்களையும் மேஜிக்கையும் திறமையா கையாளுறவங்களா இருந்தாலும் இவங்க வரிசையில நம்ம பார்க்காத இன்னொருத்தனும் இருக்காரு. அவர் தான் நைட் மேர். எம்சியோட ஃபியூச்சர் பிளான்ஸ்ல நைட் மேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஆன்லைன்ல ஏகப்பட்ட ரூமர்ஸும் அடிபட்டு இருக்கு. சீக்ரெட் வார்ஸ் காமிக் புக்கை படிச்சிருந்தீங்கன்னா இவரை கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க என்ன சீக்ரெட் வார்ஸ் காமிக் புக்கை படிக்காம இருந்தீங்கன்னா அந்த காமிக் சீரிஸ் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனல்ல வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சீக்ரெட் வார்ஸ் காமிக்லயே நைட் மேரால அல்டிமேட் யூனிவர்ஸும் எர்த் 616 இவரால அழிஞ்சு போயிடும். இவர் நினைச்சாருன்னா ரியாலிட்டியாவே அடையாளம் தெரியாத மாதிரி கூட சிதைச்சிட முடியும். இவ்வளவு பவர்ஸ் இவர்கிட்ட இருந்து இவர் ஒரு சைல்டிஷான கேரக்டர் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல. ஆனா சீக்ரெட் வார்ஸ் காமிக்ல எர்த் 616 அல்டிமேட் யூனிவர்ஸும் ஒன்னோட ஒன்னு மோதி அழிஞ்சிட்ட அப்புறம் டாக்டர் டூம் நைட் மேரை வச்சு தான் ஒரு புது யூனிவர்ஸை உருவாக்கி மீதி இருந்த மக்களை அவர் உருவாக்கின யூனிவர்ஸுக்குள்ள காப்பாத்தி கொண்டு வந்து அவங்க எல்லாருக்கும் கடவுளா டாக்டர் டூம் அந்த யூனிவர்ஸ்ல வாழ்ந்துட்டு இருப்பாரு. எர்த் 616 அல்டிமேட் யூனிவர்ஸும் ஒன்னோட ஒன்னு மோதி அழிஞ்சிட்டதும் அங்க இருந்து யதார்த்தமா ஒரு ஷிப்ல உயிரோட தப்பிச்ச ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீமும் ஒரு சில சூப்பர் ஹீரோஸும் டாக்டர் டூம் இருக்கிற யூனிவர்ஸை கண்டுபிடிச்சு அங்க வந்துடுறாங்க. அங்க வந்ததும் டாக்டர் டூம் நைட் மேரை வச்சு தான் இந்த புது யூனிவர்ஸை உருவாக்குனாருன்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டாக்டர் டூம் உருவாக்குன அந்த யூனிவர்ஸ்ல ஹியூமன் டார்ச்சை தான் அந்த யூனிவர்ஸோட சூரியனாவே மாத்தி வச்சிருப்பாரு. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ரீட் ரிச்சர்ஸ் டாக்டர் டூம்க்கு தெரியாம நைட் மேரை தேடி போய் நைட் மேரை சந்திக்கிறாரு. நைட் மேர் கிட்ட ரீட் ரிச்சர்ஸ் இது மாதிரி இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு ரீட் ரிச்சர்ஸ் நைட் மேர் கிட்ட கேட்க பதிலுக்கு நைட் மேர் அவர்கிட்ட இது எல்லாத்தையும் டாக்டர் டூம் தான் பண்ண சொன்னா, எதா இருந்தாலும் அவன்கிட்ட கேட்டுக்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வந்தியா அப்படின்னு நைட் மேர் சிரிச்சுக்கிட்டே ரீட் ரிச்சர்ஸ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு. அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு டாக்டர் டூம் வந்துடுறாரு. அங்க வந்து டாக்டர் டூம்க்கு அங்க இருந்த ரீட் ரிச்சர்ஸ்க்கும் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பயங்கரமான சண்டை வர ஆரம்பிக்குது. ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட சண்டையில டாக்டர் டூம் ரீட் ரிச்சர்ஸை கிட்டத்தட்ட சாகுற அளவுக்கு தாக்குறாரு. பதிலுக்கு ரீட் ரிச்சர்ஸும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு டாக்டர் டூமை தாக்க ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருக்கும் இது மாதிரி பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கும்போது அப்போ ரீட் ரிச்சர்ஸ் டாக்டர் டூமை கண்ணா பின்னான்னு போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. நீலாம் கடவுளா, நீ ஒரு அரக்கன், இங்க இருக்க மக்கள் எல்லாரும் உன்னை கடவுளா நம்பிட்டு இருக்காங்க, நீயும் அவங்களை ஏமாத்திட்டு இருக்க, நீலாம் உயிரோட இருக்கிறதுக்கு செத்து போகலாம் அப்படின்னு ரீட் ரிச்சர்ஸ் டாக்டர் டூமை பார்த்து திட்டுறாரு. அப்போ அங்க இருந்த நைட் மேர் ரீட் ரிச்சர்ஸ் சொன்னதை கேட்டு ஓ செத்து போடுமா, ஓகே நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு நைட் மேர் சிரிச்சுட்டே சொல்லிட்டு திடீர்னு அந்த இடத்துல அப்படியே வெடிச்சு சிதறிறாரு. நைட் மேரை வச்சு அந்த யூனிவர்ஸ் உருவாக்கப்பட்டதுனால அந்த யூனிவர்ஸும் அப்படியே அதோடய அழிஞ்சு போயிடுது. அப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க நைட் மேர் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஆள்னு. நைட் மேரை கூட்டிட்டு வந்தா இதை விட ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஸ்கார்லெட் விட்ச் டாக்டர் டூம் எதிர்த்து நின்னா டாக்டர் டூம்க்கு இது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சவாலா தான் இருக்கும். ஆனா இது நடக்குதா என்னன்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கடைசியா லோக்கி சீசன் 2ல மல்டிவர்ஸோட கடவுளை மாறுற மாதிரி தான் லோக்கியை காட்டி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் எல்லாரும் லோக்கியை மறுபடியும் பார்க்க மாட்டாமான்னு எதிர்பார்க்கவும் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட நானும் அதை தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா லோக்கி சீரிஸோட எண்டிங் அப்படி இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் மேல மல்டிவர்ஸோட கதை ஒரு முடிவுக்கு வந்தா அது ஒரு இடத்துல கண்டிப்பா நம்ம லோக்கி கிட்ட வரும். அப்ப நம்ம கண்டிப்பா மறுபடியும் லோக்கியை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா இப்போ ஆன்லைன்ல என்ன மாதிரியான ரூமர் லீக் ஆயிட்டு இருக்குன்னா இந்த கதையில டாக்டர் டூம் அவெஞ்சர்ஸ் எல்லாருமே இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த கதையில பெருசா ஃபோக்கஸ் பண்ண போறது லோக்கியே தான் அப்படின்ற மாதிரி தான் ஆன்லைன்ல ஏகப்பட்ட ரூமர்ஸும் லீக்ஸும் வந்துட்டு இருக்கு. நடக்க போற அவெஞ்சர்ஸ் விசஸ் டாக்டர் டூம்ன்ற ஃபைட்ல லோக்கிக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்க போறதாகவும் இந்த சண்டையில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மார்வல் மல்டிவர்ஸோட தலைவிதியை மாத்தி அமைப்பாங்க. அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படத்தோட முடிவு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருந்திருக்கும். இந்த சீன்ல ஃபர்ஸ்ட் தானோஸ் தோத்துட்ட மாதிரி காட்டினாலும் தானோஸ் அவர்கிட்ட இருந்த இன்ஃபினிட்டி ஸ்டோனை வச்சு அங்க நடந்ததை மறுபடியும் பழைய மாதிரியே ரிவர்ஸ் பண்ணி அங்க இருந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன் எடுத்து அவரோட இன்ஃபினிட்டி கார்ட்லெட்ல வைக்கும் போது அவருக்கு ஒரு பவர் கிடைக்கும் பாத்தீங்களா. அப்போ தானோஸை பாக்குறப்போ நமக்கே லைட்டா பயம் வரும். அங்க தானோஸ் முன்னாடி இருந்த நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாருக்கும் தானோஸ் இந்த நிலைமையில பார்த்ததும் சத்தியமா நம்ம எல்லாரும் இவன் கையால சாக போறோன்ற ஒரு எண்ணமும் பயமும் வந்திருக்கும். இதை விட ஒரு மோசமான நிலைமைய அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல சந்திக்க போறாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எம்சியூவோட ஒரு உச்சகட்டமா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல எம்சியூவே கிட்டத்தட்ட தலையில புரட்டி போடுற மாதிரியான ஏதாவது நடந்துதான் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸுக்கு வழிவகுக்க போகுதுன்றது நமக்கு தெரியும். ஆனா வரப்போற படங்கள்ல லோக்கியோட பங்கு இருக்குமா என்னன்ற ஒரு கேள்விக்கு பெரோஸ்ன்ற காமிக் புக் ரைட்டர் என்ன சொல்றாருன்னா லோக்கி ஒரு மெக்கஃபினா இருப்பாரு. டாக்டர் டூம் எதிர்த்து நடக்கிற போர்ல இங்க யாரு முதல்ல லோக்கியை கண்டுபிடிக்கிறாங்களோ அதுதான் முதல் அத்தியாயமா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதாவது இவர் சொன்ன மாதிரி ஒரு மெக்கஃபின் அப்படின்ற
அப்படின்றது ஒரு கதையோட ஒரு முக்கிய பகுதின்னு கூட சொல்லலாம். இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கதையில ஒரு விஷயம் இல்லாம அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகவும் முடியாது, அந்த கதையை ஒரு கட்டத்துக்கு மேல தொடரவும் முடியாது. அப்படி அந்த கதையில எது ஒன்று அவ்வளவு முக்கியமா இருக்கோ அதுதான் மெக்கஃபின். ஆனா இந்த கதையில லோக்கி தான் மெக்கஃபினா இருப்பாருன்றதையுமே சொல்லியிருக்காரு. அப்படி இல்லைன்னா லோக்கியால இல்லைன்னா லோக்கியை வச்சு எம்சியூல ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடக்க போகுது. பார்க்க தானே போறோம், பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. அதுக்கப்புறம் எம்சியூல ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குது, லோக்கி மட்டும் மல்டிவர்ஸுக்கு எதுக்காக ரொம்ப முக்கியன்றதே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. மார்வல் ஸ்டுடியோஸ் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாத வரைக்கும் எதையுமே நம்மளால அவ்வளவு உறுதியா சொல்லிட முடியாது. இருந்தாலும் நம்ம லோக்கிக்கு மரணம்ன்றது ஒன்றும் புதுசு இல்ல. அவெஞ்சர்ஸ் எண்டிகேம்ல எப்படி டோனி ஸ்டார்க் ஒரு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாரோ அது மாதிரி லோக்கி மல்டிவர்ஸை காப்பாத்துறதுக்காக தன்னையும் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தயங்க மாட்டாரு. சொல்ல போனா கதை இப்படி கூட நகர்ந்து போகலாம், யாருக்கு தெரியும். டிஸ்னி பிளஸ்ல ரிலீஸ் ஆகி இதுவரைக்கும் அதிகப்படியான பேர்களை கவரப்பட்ட சீரீஸ்ல லோக்கி சீரீஸ்க்கும் ஒரு இடம் இருக்கு. லோக்கி சீரீஸோட ஃபர்ஸ்ட் சீசன்ல எண்ட் கேமோட டைம் லைன்ல திருட்டுத்தனமா டைம் டிராவல் பண்ணி அவரோட உண்மையான டைம் லைனை விட்டு தப்பிச்சதுல இருந்து இந்த கதை ஆரம்பிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. மல்டிவர்ஸோட டைம் லைன்லாம் கட்டவிழ்க்கப்பட்டு நிலை தடுமாறி போகும்போது இது எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து லோக்கி பொறுப்பேற்றுக்கிட்டாலும் லோக்கியோட அந்த சாக்ரிஃபைஸை அவ்வளவு ஈஸியா வார்த்தைகளால விளக்கி சொல்லிட முடியாது. பட் எனிவேஸ் இப்போதைக்கு லோக்கிக்கும் மல்டிவர்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய அளவிலான கனெக்ஷன் இருக்கிறதுனால எம்சியூல லோக்கியால ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.